a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம். சொல்லின் செல்வன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவர் சொன்னதை செயல்படுத்தி காமிக்காம இருந்ததே கிடையாது. இந்த மனிதர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கிரியாவுக்கி வாழ்க்கையில். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பேசுவார், என்ன பேசுகிறாரோ அதுதான் செயல்படுவார். இஸ் an adorable person and an affectionate person. Sir is a personality of love and care. பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த நாடக ஆசிரியர். சிவாஜிக்கு டஃப் காம்படிஷனாக இருந்திருப்பார். அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிச்சுலாம் காட்டுவார். அந்த ஒரு ஆகாசத்தில் அவர் ஒரு துருவ நட்சத்திரம். அவரை பார்த்து எல்லாருமே தங்களை வழி நடத்திக்கலாம். கிங்குன்னு கூட சொல்ல முடியாது, அவர் கிங்குக்கும் மேலே தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்றும் இளமை ததும்ப இதயத்தில் நிழலாடக்கூடியது அவனுடைய பள்ளி பருவமும் கல்லூரி பருவமும் தான். பள்ளி பருவத்தில் நம்முடைய இதயங்கள் அனைத்துமே எழுதப்படாத பலகைகளாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பலகையில் எது எழுதப்படுகிறதோ அதுதான் வாழ்க்கை முழுவதும் அவனை வழிநடத்தும். தன்னுடைய ஆசிரியர் பணியை ஒரு வெறும் பணியாக கருதாமல் அதையே ஒரு வேள்வியாக நடத்திய மகத்தான ஆசிரியர்களில் ஒருவராக எனக்குள் இன்றும் இருக்கக்கூடியவர்தான் ஜனார்தனம் அவர்கள். அவரை நான் எப்படி நெஞ்சுக்குள் வைத்து நேசித்தேன் என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்லிவிட முடியாது. அந்த காலத்தில் கரண்ட்லாம் கிடையாது எங்கள் வீட்டில், எங்கள் ஊர்லேயே கிடையாது. முதல்ல ஒரு எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு கிராம் ஃபோன் போட்டி வாங்கிட்டு வந்தார் அவர். அதில் பாட்டு கேட்குறதுக்கு தெருவில் எல்லாருமே கூடுவாங்க அந்த வீட்டில். அந்த மாதிரியான ஒரு குக்கிராமமாக இருந்தது இது. எத்தனையோ மாதங்களுக்கு ஒரு தடவை ஒரு ராத்திரியில் அப்படி ஒரு கார் போகும். அந்த மாதிரி இருந்த ஊர் இது. இந்த ஊர் பூரா நெசபாளிக்க. எந்த தெரு பக்கம் போனாலும் லோட்டு போட்டுன்னு தறி சத்தம் கேட்கும். ஒரு தெருவில் வாணியர்கள் இருந்தாங்க. செக்கு வச்சுக்கிட்டு எண்ணெய் ஆட்டி எண்ணெய் விற்பனை பண்ணுவாங்க. பழமையான ஒரு கிராமம் இது. சிட்டுக்குருவிகள் சத்தம், காக்கக்குருவிகள் சத்தம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கும். 83 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்த வீடு இது. வீடுன்னு எடுத்துக்கிட்டாக்கா எங்கள் அம்மாவனுடைய உழைப்பு. நாங்கள் நிறைய குழந்தைகள், எங்களையெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எங்கள் அம்மான்னு நினைக்கும்போது என்றைக்கும் மனசு நெகிழ்ந்து போயிடும் எனக்கு. உடனடியாக எல்லாமே நினைப்புக்கு வருது. எதை சொல்ல எதை விட. உள்ளூரில் படித்து கொண்டிருந்த பொழுது மிக நன்றாக படித்து கொண்டிருந்தேன். என்னை மேலும் படிக்க வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் என் அப்பாவினிடம் வற்புறுத்தி கொண்டிருப்பார்கள். அதனால் அவருக்கு அவருடைய நண்பரான சென்னையில் வசித்து கொண்டு இருந்த அபரஞ்சி செட்டியார்களிடம் தொடர்பு கொண்டு அவருடைய உதவினால் என்னை சென்னையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போந்தமே அழுதுகிட்டே உட்காந்துருந்தார் ரொம்ப நேரம். அவங்க வீட்டில், எங்கள் அபரஞ்சி செட்டியார் வீட்டில் விட்டுட்டு போந்தமே அம்மா நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். ஸ்கூலுக்கு போன பிற்பாடு தான், பசங்களோட பழகின பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்தில் மாறினேன். இந்த பள்ளியில் நான் படித்த பொழுது கணித ஆசிரியர் திரு டிஆர் நடராஜன் அவர்கள் மிகவும் மாணவரிடத்தில் அன்பு செலுத்துபவர், அதே நேரத்தில் மிக அருமையாக கணித பாடம் போதிப்பவர். அவருடன் நெருக்கமாக பழக வாய்ப்பு ஏற்பட்டதனால் நானும் அவரை போல் ஆசிரியராக வேண்டும் என்று மட்டும் எண்ணம் கொண்டேன்.
பள்ளி முடித்து லயோலா காலேஜில் சேர்ந்தேன். பிஏ மேத்ஸ் கோர்ஸ் முடித்த பிறகு தர்மமூர்த்தி ராவுபதில் கலைமணி செட்டியார் பள்ளியில் எனக்கு பணி கிடைக்க ஏற்பாடு செய்தார்கள் அபரஞ்சி செட்டியார் அவர்கள். 1958-59 ஆர்பிசிசி ஸ்கூலில் 4th ஃபார்ம் படித்தேன். 23rd ஜூலை வெனஸ்டேன்னு ஞாபகம் எனக்கு. இஸ் மிஸ்டர் ஆர் ஜனார்தனன். இவர் தான் உங்களுக்கு இனிமேல் கிளாஸ் டீச்சராக வருவாருன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 பசங்களும் 40-45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். நாங்கள் எல்லோருமே கரவொலி கூட்டு அவர் வரவேற்றது 65 வருஷத்துக்கு கழிவு இப்போவும் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது. 61 நான் எஸ்எல்சி முடித்து வெளியில் வர்றப்போ ஆட்டோகிராஃப் வாங்கினேன். ஆட்டோகிராஃபில் வந்து 2 லைஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெவன் ப்ளஸ் ஹெல், லைஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெவன் ப்ளஸ் ஹெல் பை 2, அதாவது சொர்க்கமும் நரகமும் சேர்ந்ததான் வாழ்க்கை, இது நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னார். அந்த விஷயத்தில் நான் எப்போவுமே ஆர்ஜே சாரை மறக்க முடியாது. அந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கெல்லாம் மிக குறைவான ஊதியம். அதை பற்றி கவலைப்பட்ட அக்கறைப்பட்ட அந்த பள்ளியினுடைய தாளாளர் ஸ்ரீ சி எத்திராஜ் செட்டியார் அவர்கள் அந்த பள்ளியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணினோம். அதனால் ஆசிரியர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஊதியம் கிடைக்க வாய்ப்பாயிற்று. வயது 31 திருமணம் நடந்தது. 1967 வீட்டு பொறுப்பை நல்லா நிர்வகித்தாங்க. எனக்கு இன்னொரு அம்மாவாக வாய்த்திருக்காங்க. அம்மா வீட்லேயும் பார்த்துக்கிட்டு எங்களையும் பார்த்துட்டு ஸ்கூல்லேயும் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறது எல்லாமே ரவுண்ட்ஸ் போகிறது எல்லாமே அம்மாவும் பண்ணாங்க. ஸோ ஈக்குவலி 2 பேருமே எங்களுக்கு அட்டென்ஷனும் கொடுத்துட்டு ஸ்கூல் பசங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. சொல்லுவார், ஊராம்ப பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க 2 பேருமே. கலிகிராநாதன் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் ஆர்ஜே மாஸ்டரோட செகண்ட் இன்னிங்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து டிஆர்பிசிசி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தப்போ, அப்போ இருந்த ஜெயம் டியூட்டோரியலில் ப்ரைவேட் டியூஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது உள்ள ஸ்டூடெண்ட்ஸை அங்கே ஜெயம் டியூட்டோரியலில் அட்மிட் பண்ணவே மாட்டார், ப்ரைவேட் டியூஷனில் அட்மிட் பண்ணவே மாட்டார். அந்த பிரின்சிபலோடு தான் இருந்தார். ஏன்னா அங்கே தான் நான் சொல்லித்தரேன், இங்கேயே ஏதாவது டவுட் இருந்தால் இங்கேயே கேளுங்க, நீங்கள் பணம் கட்டி படிக்கக்கூடாதாங்க ஜெயம் டியூட்டோரியலில், ப்ரைவேட் டியூஷனில் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கொள்கையோடவே ஃபுல்லாக இருந்தார். பெரம்பூரில் இருக்கிற நண்பர்கள்லாம் இங்கே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிங்க அப்படின்னு வற்புறுத்தினாங்க. என்னுடைய மைத்துனர் ஏகே வெங்கட்ராம் செட்டியார் அவர்கள் போதுமான பெருந்தொகையை கொடுத்து பள்ளியை துவக்குமாறு வற்புறுத்தி தூண்டினார்கள். நான் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதை உணர்ந்திருந்ததுனால சுற்று வட்டார மக்கள் அந்த ஆரம்ப வகுப்புகளில் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்கு முன் வந்தார்கள். முதல் நாள் 4 பேர், வருஷத்துக்குள்ளேயே 30 பேர் 35 பேர் ஆனாங்க. அடுத்த வருஷம் நிறைய பேர் சேர்ந்தாங்க. மனிதத்தை மாணவர் மனதினிலே பெருக்க வைத்த கணிதனே ஆர்ஜே மாஸ்டர், மாமனிதனே ஆர்ஜே மாஸ்டர். KRM school is also known for its inclusiveness. One thing I recollect from my school days is RJ Master used to ask me to go and gather all Muslim students to a allocated room for Friday prayers. While we are performing, RJ Master used to stand aside and, with his humble and respectful way, he used to see me offering the prayers. The schools which has this kind of inclusiveness can create creativity, can create and support diversity and create supportive environment where the students can thrive academically as well as personally. See, I don't believe in the great institution, but I believe in a great teacher, because see, we can do wonders in this world if you have a great teacher. என்னுடைய டீச்சிங் முறை, என்னுடைய கண்காணிப்பு போர்டோடு நின்று விடாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு கணக்கையும் போட்டு முடித்த பிற்பாடு சுற்றி வருவேன் வகுப்பில். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க மாத்திரம் கிடையாது, இந்த ரோ ஆகட்டும், எங்க இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரையும் கவனிப்பார், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கவனிப்பார், அவங்க என்ன எழுதுறாங்கன்னு கவனிப்பார், அவங்க கரெக்டாக எழுதுறாங்களான்னு கவனிப்பார். ஒரு மொத்தம் எழுதி போட்டதுக்கப்புறம் ஒரு ரொட்டேஷன் அடிச்சு ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு தென் ஒன்லி ஹில் கோ டு த நெக்ஸ்ட் சம். ஸோ ஒரு ஃபார்முலா சொல்லி தராரு, அந்த ஃபார்முலா புரிய வச்சு சொல்லி தருவார். இட் வில் நெவர் பி மெமரைசிங். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஆர்ஜே. ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இருந்ததுனாலும் அந்த ஃபார்முலாவை எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லி தர்றதுங்கிறது அவரோட கான்செப்ட் கிடையவே கிடையாது.
அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா எப்படி வந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு எங்களுக்கு இன்னமும் வந்துட்டு மேக்ஸ் மேலே ஒரு அஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுச்சுன்னா மேபி தட்ஸ் த ஒன்லி ரீசன். யாருக்கு எந்த கான்செப்ட் புரியலங்கிறது அவங்க மூஞ்சியை வச்சு முக பாவத்தை வச்சு புரிஞ்சுட்டு உனக்கு இது புரியலையேடான்னு சொல்லி திருப்பி சொல்லி தருவாரு. ஒரு கம்பராமாயண பாணியில, ஒரு தமிழ் செய்யுள் பாணியில, ஒரு பாடல் பாணியில சொல்லி கொடுப்பாரு. அப்பவே ஒரு ஈர்ப்பு, ஒரு லவ். ஒரு எக்ஸாம்பிள், ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏ வெக்டார் நுங்கம்பாக்கத்துக்கு போகிறாரு, பி வெக்டார் கோடம்பாக்கத்துக்கு போகிறாரு, சி வெக்டார் மீனம்பாக்கத்துக்கு போகிறாரு. நடுவில் இருந்து பாருங்க, அத்தை தான் சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. என்னுடைய அண்ணன், நான், என்னுடைய தங்கை 3 பேருமே ஆர்ஜே மாஸ்டர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். ஈவினிங் கிளாஸ் தான் எடுப்பார் சாரு. 5:30 மணிக்கு எங்கள் அப்பா கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாருன்னா 9 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு வர வருவார். ஆனால் எங்கள் அப்பா 8 மணிக்கே வந்து வாசலில் நின்றுப்பார். எதுக்குப்பா நீ 8 மணிக்கெலாம் வரேன்னு நான் எங்கள் அப்பாவை பலமுறை கேட்டிருக்கேன். நான் வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் அப்பா மாஸ்டர் இன்னெல்லாம் இன்றைக்கி நடத்தினாரோ அத்தனையும் எங்கள் அப்பா ஒப்பிப்பார். கிராண்ட்ஃபாதர், சன், கிராண்ட்சன், like more than 3 generations, they are coming towards the school one after another because of the indomitable faith they have on this institution. நான், என் தங்கச்சி, என் தம்பி, என் ஹஸ்பண்ட், இப்போ என் பசங்க, மேபி என் பசங்க இங்கேயே செட்டில் ஆனால் அவங்க பசங்களும் இங்கே படிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது எங்கள் ஃபேமிலி ஸ்கூல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, எனக்கு கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்குது. பட் நிஜமாகவே அந்த நினைவுகள்லாம் நினைக்கும் பொழுது இட் வாஸ் ஜஸ்ட் லைக் அ ஹோம். எங்களை அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க, மாஸ்டரும் சரி, எல்லா டீச்சர்ஸும் சரி. அப்பா வந்து நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, லைக் ரிக்ஷாக்காரங்க பசங்க, ஆட்டோக்காரங்க பசங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க பசங்க, டீச்சர்ஸ் பசங்க, படிக்க முடியாதவங்க, அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காரு. அவங்கள மோட்டிவேட் பண்ணி நிறைய பேர் இப்போது அந்த மாதிரி பசங்க இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் நிறைய படித்து நல்லா வந்திருக்காங்க. எங்கள் அம்மா வந்து செவிலியராக இருந்தாங்க. ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணும்போது அவங்க தினசரி பேருந்தில் பயணப்படுறதை பார்த்து, அவங்க தினம் கஷ்டப்படுறதை பார்த்து, என்னம்மா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு ஒருத்தர் விசாரிக்க போய் அவர் என் ஸ்கூலில் உங்கள் குழந்தையில சேர்த்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடு மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை தொடங்க விட்டாங்க. அப்படின்னா அது ஆர்ஜே மாஸ்டர் நேரடியாக பண்ண விஷயம். பசங்களோட ஃபேமிலி ஸ்டோரிலாம் அவருக்கு தெரியும், எப்படி தெரியும்னே தெரியாது. ஸோ இப்போ பசங்களுக்கு ஏதாவது வீட்டில் கஷ்டம் அப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அவருக்கு தெரியும். ஸ்டமக் பெயின் சொல்கிறீங்க, பட்டர் மில்க்கும் வெந்தயமும் வந்துட்டு கொடுத்து விடுவாங்க. ஸோ நீ அதை சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணும். ஸோ 2 வேவும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார். யூ டோன்ட் மிஸ் த கிளாஸ், உன்னோட உடம்பையும் நீ கரெக்டாக பார்த்துக்கிறீங்க. அதுதான் அவருடைய தனி சிறப்பு. அதே மாதிரி டீச்சர்ஸும் சரி, அவர் டிஆர்பிசிசியில் ஒரு டீச்சராக இருந்து முன்னுக்கு வந்ததால் எல்லா டீச்சர்ஸினுடைய கஷ்டத்துலேயும் அவர் ப்ராக்டிக்கலாக அவர் அதை ரியலைஸ் பண்ணி he will approach us. ஐயா பெரியார்தாசன் அவர்கள் வந்து இங்கே பள்ளிக்கு வந்திருந்த போது சொன்னதாக ஒரு தகவல், ஒரு ஞாபகம். அவர் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து அடிக்கடி வந்து போர்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துப்பாராம். மாஸ்டரை பார்த்து உட்காராமல், ஒரு டீச்சரை பார்த்து உட்காராமல் போர்டுக்கு பின்னாடி போய் அடிக்கடி போய் ஒழிச்சுப்பாராம். ரொம்ப நாளாக ஆர்ஜே மாஸ்டர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இது கவனிச்சுட்டு கேட்டிருக்காரு ஒரு நாள், நீ ஏன் அந்த மாதிரி அடிக்கடி போய் ஒளிஞ்சிக்கிற, என்ன உனக்கு கிளாஸில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா, ஏதான ஹெல்ப் என்னமான்னு கேட்டிருக்காரு. என் சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு, அது மற்றவங்க பார்த்துக்கூடாதுன்றதுனால தான் நான் இன்னொரு பக்கமாக திரும்பி இப்படி உட்காந்துக்கிறேன், அப்போ தானே யாரும் கவனிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு ஆர்ஜே மாஸ்டர் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஜோடி சட்டை வாங்கி கொடுத்ததாகவும் அதை ரொம்ப நாள் பயன்படுத்தினதாகவும் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். பல நாள் பசியினால் படிப்பில் கவனம் இல்லாத பல நாட்கள் அவர் தான் எங்களுடைய பசி ஆற்றினார். அவர் பசி ஆற்றலைன்னா ஒருவேளை நாங்கள் படிச்சிருக்க மாட்டோமோன்ற மாதிரி ஒரு டோனில் ஒரு இன்டர்வியூ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டது. இதே விஷயத்த என்கிட்ட குறைஞ்சது இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு. அவர் வந்து ஈவினிங் பசங்களை படிக்க வைக்கும்பொழுது எல்லாருக்கும் பசி ஆறாமல் படிக்கக்கூடாதுன்றதுனால முன்னாடி சாப்பிட தான் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லுவார். இல்லை, இயல்பையாக நான் கொஞ்சம் கோபக்காரன். அந்த கோபம் தான் என்னை கண்டிப்பானவன் ஆக்கிட்டு. நான் பிஇ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி இங்கே ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் NJITயில் அட்மிஷனும் கிடச்சிது ஸ்காலர்ஷிப்போட. ஆனால் என் ஃபாதர் ஆர்ஜே மாஸ்டர் வந்து விடலை, நீ ஸ்கூல் டீச்சரில் தான், இங்கே தான் ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணி இருக்க வச்சார். யூஸ்வலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்பல் பண்ணாங்கன்னா, பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்கன்னா வீட்டை விட்டு பையன் தான் வெளியே போவான். ஆனால் இதில் மாஸ்டர் வந்து கோச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்துட்டார்.
இப்போ நான் போய் கோயிலுக்கு போய் அவரை கூப்பிட்டு வந்து நான் இங்கேயே டீச்சராக இருக்கேன்னு சொல்லி டீச்சராக இருந்தேன். அந்த டீச்சராக இருந்த 10 வருஷமும் ஸ்டாஃப் ரூம் விட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தாலே திட்டுவார். டீச்சர்ஸோட ஸ்டாஃப் ரூமில் இருந்ததுனால தான் பிற்காலத்தில் நான் நிர்வாகம் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட பழகிறது சான்ஸ் கிடைச்சிது, அவங்களோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சுது. அது இப்பயும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆர்ஜே மாஸ்டர் கிட்ட அடி வாங்காத ஒரு ஆள் கிடையாது. அவர் குனியை வச்சு முதுகில் தட்டினா அது வலிங்கிறதுல அது ஒரு சந்தோஷம். நீ ஆர்ஜே மாஸ்டர் அடிச்சாரான்னு அது ஒரு ஸ்டோரியாக பேசக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கும். என் பள்ளி மட்டுமல்ல, இந்த பெரம்பூர் பகுதியை பொறுத்தவரை குட்டுப்பட்டாலும் ஆர்ஜே மாஸ்டர் கையில் குட்டுப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய புதுமொழி. ஏன் தெரியுமா? அவருடைய கையில் குட்டுப்பட்டவர்கள் வாழ்க்கையின் வெற்றி கனியை எட்டி பிடித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதற்கு முழு உதாரணமே மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நானும் தான். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆர்ஜே மாஸ்டர் தான் எனக்கும் கிளாஸ் டீச்சர். அப்போ வந்து ஒரு தடவை கிளாஸில் ஹோம்ஒர்க் செய்யாதவங்கெல்லாம் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னார். அப்போது ஒரு 17 பேர் எழுதுனாங்க, அதில் நானும் ஒருத்தன். என்ன பண்ணார், உடனே மீதி பேரையெல்லாம் உட்கார வச்சுட்டு என்னை மட்டும் முட்டி போட வச்சார் அந்த பீரியடு ஃபுல்லாக. அதுக்கு ஒரு பையன் எழுந்து கேட்டதுக்கு ரீசன் சொன்னார், என் பையனே ஹோம்ஒர்க் பண்ணல, அவன் ஃபுல்லாக பனிஷ் பண்ணிட்டு வாங்கட்டும், அப்போ தான் நீங்கள்லாம் ஒழுங்காக நாளைக்குலேருந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பா மற்ற பசங்களை விட என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். கிளாஸில் சத்தம் போடக்கூடாது, பக்கத்து கிளாஸில் இருந்து பக்கத்து குரூப் பசங்கள்லாம் இருந்து சிரித்து பேசி நான் குவைட்டாக இருந்தாலும் முதல்ல அந்த பக்கம் பாஸ் பண்ணும்போது என்ன தான் முறைப்பார், என்ன தான் திட்டுவார். நீ அங்கே இருந்து நீ இருக்கிற தைரியம் அங்கே இருக்கிற நீயும் பேசினன்னா அவங்க இன்னும் தைரியமாக பேசுவாங்க, நீ முதல்ல ஒழுங்காக இருந்தால் எல்லாரும் ஒழுங்காக இருப்பாங்கன்றதுனால அந்த ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கிளாஸ் ரூமில். தவறு இருந்தால் உடனே தண்டித்து விடுவார். இங்கு தவறு நடந்திருக்கிறது, உடனே திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். வகுப்புலேயும் ரொம்ப நல்லா படித்து ரொம்ப அடக்கமாக ஒழுக்கமாக இருந்த பிள்ளை பிற்காலத்தில் போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுடைய வைஸ் சான்சலர் ஆனார். மிகச்சிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர்ன்ற பெயர் எடுத்தார் டாக்டர் ஜே சத்யநாராயணமூர்த்தி. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை மருத்துவர்களாக, பொறியியல் கலை வல்லுநர்களாக, ஆசிரிய பெருமக்களாக, வங்கிகளில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ்களாக, இன்னும் பல்வேறு துறைகளில் சிறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் மதிப்பிற்குரிய திரு ஆர் ஜனார்த்தனன் ஐயா அவர்கள். பள்ளியில் வெறும் படிப்பு என்று இருக்காமல் அவர்களுக்கு பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். கலை உணர்வும் மாணவர்களிடத்தில் வளரணும். நாடகங்கள், இசை போட்டிகள், நாட்டிய போட்டிகள் இவையெல்லாம் நடப்பது உண்டு பள்ளியில். நான் சின்ன வயசுலேயே ஊர்லேயே எங்கள் பக்கத்தில் கூத்து நடந்தாலும் போயிடுவேன். கூத்தில் ரொம்ப இஷ்டம் பார்க்குறதுன்னு. தெருக்கூத்து. சென்னைக்கு வந்த பிற்பாடு தங்கசாலை தெருவுக்கு அருகில் இருந்த வால்டாக்ஸ் ரோடில் உள்ள ஒத்தவாடை தியேட்டரில் எல்லா நாடக கம்பெனிகளுடைய நாடகங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது என்னை திரு அபரஞ்சி செட்டியார் அவர்கள் நாடகத்திற்கு அழைத்து செல்வார்கள். நாடகம் பார்த்த முதல் ஒவ்வொரு நாடகமும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை துளிர்த்தது. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது வந்து மாஸ்டர் ட்ராமா யூஸ் டு பி த ஹைலைட் ஆஃப் ஆனுவல் டே. ஏதாவது ஒரு ரெலிஜியஸ் தீம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் தீம் டாப்பிக்காக எடுத்துகிட்டு ட்ராமா பண்ணுவோம். அபிராம பட்டர்னு ஒரு ட்ராமா வந்து அவர் ரயில்வே நியூ ஹாலில் போட்டார். பத்ரி நாராயணன் அப்படின்ற பையன்தான் அந்த படத்தில் சுப்பையா பண்ண அந்த ரோலை பண்ணார். அபிராம பட்டர் வந்து அந்த அம்மனுடைய பக்தியில் மூழ்கி நாளைக்கு அமாவாசையா பௌர்ணமியான ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த நடிகர் சொல்லுவார், நாளைக்கு பௌர்ணமின்னு தப்பாக சொல்லிடுவார். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டர் வந்து ஒரு தப்பான நிகழ்வை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை அந்த நெருப்போட உரியில ஏந்து அவரை கீழே குதிக்கணும் சொல்லி தண்டனையை கொடுப்பாரு. அந்த ஒரு காட்சியை அவனுக்கு எங்கள் மாஸ்டர் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. நான் பேசுறது 93ல். சத்தியமாக சொல்கிறேன், கூட இருந்த எங்கள் அத்தனை பேருக்குமே கண்ணில் கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமை அவ்வளோ திறமையாக இருந்தது. 15 தரம் கூட ரிஹர்சல் எடுப்பார். நான் உனக்கு மோர் கூட தரேன், நீ திருப்பி சொல்லும்பாரு. மாஸ்டர் நம்ம 10 மணிக்கு வந்தோம் மாஸ்டர், மணி இப்போ 2 மணி, உனக்கு சாப்பாடு வேணுமா, நான் தரேன்
அதை நீ சொல்லி முடிக்கிற வரைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால போய் ரிஹர்சல் பண்ணி இன்னொரு டீச்சர்ஸ் அப்படிலாம் இருந்தாங்க. நாங்கள்லாம் ஆக்சுவல் டயலாக் டெலிவரி. எப்போவுமே டயலாக் டெலிவரி பண்ணும்போது மாஸ்டர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வார்த்தையோட ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ நம்ம ஒரு க்ரௌடில் பேசுகிறோம் அப்படிங்கிற பொழுது அந்த பேச்சு தெளிவு, நான் ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு கூட இதை நான் சொல்லுவேன். எப்போ பேசும்பொழுதும் ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். காலத்தினார் செய்த உதவி சிறிது நின்னும் ஞாலத்தின் மான பெரிது இப்படின்னு நான் படிச்சுட்டே இருப்பேன். அங்கே வருவார் மாஸ்டர் படிக்கும்போது தான் மாஸ்டர் இப்படி படிக்கிறேன், சொல்லும்போது நல்லா சொல்லிடுவேன் மாஸ்டர். படிக்கும்போது இப்படி படிச்சேன்னா சொல்லும்போது எப்படிமா வரும்? படிக்கும்போதே பண்ணும். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இந்த குரல்ல கொஞ்சம் கீழே இறங்கினாலும் அவ்வளவுதான். ஐபிஎம்ல எவ்வளோ ட்ரெயினர்ஸை பார்த்துருக்கேன், மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்துருக்கேன், ஹெச்பியில் பார்த்துருக்கேன், யூஎஸில் பார்த்துருக்கேன். ஆனால் ஆர்ஜே மாஸ்டர் மாதிரி ஒரு மாஸ்டர் நான் இதுவரையும் என் லைஃப் டைமில் என்னோட 44 இயர்ஸில் நான் பார்த்ததே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர். தட் இஸ் வை ஐம் ஹியர். மாஸ்டரை பார்த்தோம்னா உடம்பு முழுக்க சாக்காதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கணக்கில் அவருக்கு இருந்த ஆர்வம் வந்து பசங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும். உங்களுக்கு கண் சரியில்லைன்னு சொல்லி இனிமேல் சாக் பீஸில் எழுதவே கூடாது. அந்த டஸ்டரோட துகள்கள் வந்து சாக் பீஸோட துகள்கள் உங்கள் கண்ணில் படுறது நான் எங்கள் பேட்ச் படிக்கும்போது தான் அந்த டாக்டர் உங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ரெஸ்ட்டே எடுத்துக்கல. இல்லை இந்த பேட்ச் நான் வந்துட்டு அவளுக்கு நான் மேக்ஸ் சொல்லியே தீருவேன். நாங்கள்லாம் கூட சொன்னோம், இல்லை சார் பரவாயில்ல சார் நாங்கள் படிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னோம். சோஷியல் மாஸ்டர் சொன்னார் நான் எடுக்கிறேன்னு சொன்னார் மேக்ஸ். அவர் ஒரு சாப்டர் தான் எடுக்க விட்டீங்க, நீங்கள் தான் அத்தனை சாப்டரும் எங்களுக்கு எடுத்தீங்க. ஹையர் செகண்டரி வகுப்புகளால் கணிதம் எடுக்கிறதுல அவர் யாருக்கும் அதிகமாக விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா யாரும் கிடையாது, இவரே தான் எடுத்துக்குவார். எல்லாத்தையுமே எடுத்தாருன்னா கிளாஸ் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சி எடுத்துகிட்டு இருப்பார். அசரவே மாட்டார். கவனிக்கிறதுக்கு நாம வேணா ஐயோ இவ்வளோ நேரம் கிளாஸ் ஆயிடுச்சேன்னு நமக்கு என்னமோ நம்ம சாப்பிடலேன்னு தோணினா கூட சாப்பிடாம எவ்வளோ நேரம் சாப்பிடாம கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்தவர் எங்கள் ஆர்ஜே மாஸ்டர். கொஞ்சம் கூட அவர் வந்து அசண்டதே இல்லை. அண்ட் அவர் போடுற அந்த எஃபர்ட்ஸை பார்த்தா ஒரு மாஸ்டர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நம்மளை அது சிந்திக்க வைக்கும். 4:45 ஜெயம் டியூட்டோரியலில் கிளாஸு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். 4:45 5:45 வரைக்கும் எடுப்பார். அப்படியே தொடர்ச்சியாக 5:45 6:45, திருப்பி 6:45 7:45, அது மாதிரி 9:15 மணி வரைக்கும் எடுப்பார். உழைப்பால் வளர்ந்தது தான் இந்த பள்ளி. சீருடை செலவும் மீண்டால் மீண்டும் நம் கையில் தந்தார், அறிவோடு அன்பும் தருவர் ஆர்ஜே மாஸ்டர். இருக்கிறதுலே பெரிய அவார்டு டீச்சிங்கில் இருந்தேன்னா he is worth to get it. ஏன்னா ஒரு பெரிய ஆளாக இருந்தேன்னா டெஃபினட்டாக he is the first person to get this award. நல்ல மனிதர்களுக்கு, நல்ல தமிழுக்கு, நல்ல நாடக மேடைக்கு, நல்ல பாடலுக்கு, நல்ல கணிதத்துக்கு, நல்ல அறிவியலுக்கு ஆர்ஜே மாஸ்டருங்கிற பேர் ரொம்ப நாள் நிலைத்து நிற்கும். இப்போ கூட விட்டா ஒரு நாள், இப்போ கூட மாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு நாள் கொடுங்க சார் உங்க கிளாஸை வந்து நான் அட்டென்ட் பண்ணிட்டு போறேன் ஒரு ஸ்டூடெண்டான்னு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய செதுக்கிறது அப்படின்னா அது வந்து குரு தான், அதுக்கு வந்து பள்ளி தான். அதோட மொத்த உருவமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் ஆர்ஜே மாஸ்டர் தான் சொல்லணும். அவர் தான் மற்ற ஆசிரியர்களுக்கும் அதை எப்படி பண்ணணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்தாரு. இங்கே ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸு, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், பிள்ளைங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தினமும் ப்ரேயர் பண்ண வேண்டியது அதுதான் ஆன்மீகம். கனிவுடனே கற்று தந்த கலைஞனே ஆர்ஜே மாஸ்டர், எங்கள் ஆசானே ஆர்ஜே மாஸ்டர். மனிதத்தை மாணவர் மனதினிலே பெருக்க வைத்த கணிதனே ஆர்ஜே மாஸ்டர், மாமனிதனே ஆர்ஜே மாஸ்டர். மாணவர் வறுமையை உணர்வார், யாவரும் சமம் என மொழிந்தார், கொடுத்தே கரங்களும் சிவந்தார் ஆர்ஜே மாஸ்டர். பல்கலை பயின்ற கணிதர், உள்ளங்கள் வென்ற மனிதர், ஊர் போற்றும் உண்மை தலைவர் ஆர்ஜே மாஸ்டர். எங்களோட எல்லா வயசையும் சேர்த்து உங்களுக்கே கடவுள் வந்து 200 வயசா கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.